Hi children, today in this video we are going to learn Unit 1 Food. Okay, let us see the food lesson, what are its importance. So, food needs for our body. Okay, food இல்லாம நம்ம இருக்க முடியாது. Food is very important basic needs for us. Okay, so food contains many nutrients. Foodல வந்து நிறைய nutrients இருக்கு. They are like proteins, carbohydrate, fats. ஸோ எல்லா நியூட்ரியன்ஸும் நம்மளுக்கு வந்து ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் ரைட் ப்ரப்போர்ஷனில் நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ நிறைய ப்ரோட்டீன்ஸே நிறையா எடுத்துக்கக்கூடாது, கார்போஹைட்ரேட்ஸே எடுத்துக்கக்கூடாது. ஸோ எவ்ரி திங் ஷுட் பி இன் அதுக்கான ரைட் ப்ரப்போர்ஷனில் தான் எடுத்துக்கணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம எடுக்காமல் இருந்தால் வாட் ஹேப்பன், இட் வில் காஸ் சம் டிசீசஸ். அதுலேருந்து நம்மளுக்கு டெஃபிஷியன்சி டிசீசஸ் வரும், அதர் சம் டிசீசஸ்க்கும் நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர் வே டு have our food in a right proportion, and also we have to maintain that we have to preserve the food properly without spoiling. So எல்லா ஃபுட்டுமே நம்ம என்ன பண்ணணும், நல்லா அது கெட்டு போகாமல் நம்ம வந்து பாதுகாக்கணும். So that is also very important, and also the ways to preserve it we need to know. So ஒவ்வொரு ஃபுட் ஐட்டமும் ஒவ்வொரு மாதிரி ப்ரிசர்வ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ அது எப்படிங்கிறது நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். And about the balanced diet and kitchen safety also we can see in this lesson. Now spoilage of food. So food gets spoilage. So for spoilage of food means spoilage, it refers the கெட்டு போகிறது. ஓகே, இட் இஸ் டீகேயிங் ஆஃப் ஃபுட். ஓகே, ஸோ see here food items like fruits, vegetables, milk, meat, இது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணாதான் அதோட கரெக்ட் நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இட் ஷுட் பி யூஸ்ட் ஃபார் அ வெரி ஷார்ட் பீரியட். ரொம்ப நாள் எல்லாம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்க முடியாது, நம்ம வந்து இம்மீடியட்டாக யூஸ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி இருக்கிற ஃபுட்டுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, perishable food. ஸோ திஸ் perishable food should be used at a very short period. Okay, ஸோ ஆர்எல்ஸ் தே வில் கெட் ஸ்பாயில்டு. இது நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் ஒரு 1 வீக் அந்த மாதிரி வச்சோன்னா என்ன ஆகும், சீக்கிரம் அது வந்து கெட்டு போயிடும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் அதை யூஸ் பண்ணி ஆகணும். Then some foods like rice and this wheat and all, no, it will take some time to get spoilage. Okay, so children, what is spoilage of food? It means the change in the normal state of food is called spoilage of food. ஸோ அதோட ஃபுட் வந்து அதோட ஒரிஜினல் கண்டிஷன், அதாவது நார்மல் ஸ்டேட்டில் இருந்து சேஞ்ச் ஆகிறது தான் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். ஸோ நம்ம குக் பண்ணும்போது ஒரு ஸ்டேட்டில் இருக்கும், ஸோ ஸ்பாயிலேஜ் ஆகும்போது அது வேறு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஃபுட் இஸ் கால்ட் spoilage of food. So for example, if you take rice and all, no, so morning நம்ம குக் பண்ண ரைஸ் வந்து நைட் ஆர் நெக்ஸ்ட் டே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் வந்து லிக்விட் ஸ்டேட்டாக செமி லிக்விடாக சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸோ இட் வில் பி வெரி லூசி ஆல்சோ. ஸோ இன் சச் கேஸ் அண்ட் spoilage there will be some smell also. So by this we can understand the food gets spoiled. Okay, now see, spoiled food becomes unsuitable to eat. So spoiled food வந்து நம்மனால eat பண்ண முடியாது, it is not good to eat. And we notice such changes from the taste and smell of the spoiled food. ஸோ ஒரு சாப்பாடு கெட்டு போயிருக்குங்கிறது நம்ம அதோட டேஸ்ட்டை வச்சும் அதோட ஸ்மெல்லை வச்சும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். Eating spoiled food may causes diseases. ஸோ spoiled food கெட்டு போனால் நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது நம்மளுக்கு some diseases நம்மளுக்கு occur ஆகும். Okay, we should avoid eating spoiled food. Okay, because it causes some diseases. Now what are the causes for the spoilage? Let us see. Okay, ஒரு food spoil ஆகிறதுக்கு என்னென்ன reasons, what are the causes? So once if the food items are harvested, they begin to decompose. So once நம்ம food item வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துலையே வந்து அது டீகம்போஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ஃபுட்டு வந்து நம்ம நாற்று வச்சு நம்ம ஒரு நெல்லோ ஏதாவது நம்ம பயிர் போட்டிருக்கோம் அப்படின்னா அதை வந்து கரெக்டான வாட்டர்லேருந்து வாட்டர் சப்ளைலேருந்து எல்லாமே கரெக்டான அதோட வெதர்லேருந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் அது கரெக்டான ஃபார்மேட்டுக்கு. ஸோ வீட்னா ஃபுல் வீட்டாக நம்மளுக்கு கிடைக்கும், ரைஸ்னால் ரைஸாக கிடைக்கும். அது இடையில ஏதாவது ஓவர் ஃப்ளட் ஆர் ஓவர் வாட்டர் ஏதாவது வந்துச்சு ஆர் லெஸ் ஸ்கேர்சிட்டி ஆஃப் வாட்டர் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம போட்ட பயிரும் உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இட் ஷுட் பி அந்த ஸ்டேஜ்லேருந்து அது டீகம்போஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. Now food can be spoiled by the factors like air, oxygen, moisture, enzymes
microorganisms, light and temperature. So these are the agents, okay, these are the causes for the spoilage of food. Now see, first air and oxygen. So நம்ம காற்றாலையும் ஆக்சிஜனாலையும் நம்மளுக்கு வந்து there are some chances. Now see, when oxygen reacts with food contents, it produces changes in the color and flavor of the food. ஸோ நம்மளுக்கு ஆக்சிஜன் நம்ம இருக்கிற ஃபுட் கண்டென்ட்டில் ஆக்சிஜன் வந்து நிறையா இருந்ததுன்னா, ஸோ இஃப் த ஆக்சிஜன் ரியாக்ட்ஸ் ஆன் த ஃபுட் கண்டென்ட், அந்த ஃபுட் கண்டென்ட்டோட இது வந்து சேஞ்ச் ஆயிரும், அதோட கலரும் ஃப்ளேவர்னால் டேஸ்ட், ஓகே, அதுவும் சேஞ்ச் ஆயிரும். Then moisture keeps the food fresh. When the moisture is gone, vegetables and fruits shrink. Due to evaporation, moisture loss occurs in food like meat, fish and cheese. ஸோ மாய்ஸ்சர்னா அந்த ஈரப்பதம், ஓகே, அது வந்து ஃபுட்டுக்கு கரெக்டான டெம்பரேச்சர், கரெக்டான மாய்ஸ்சரில் இருக்கணும். ஸோ மாய்ஸ்சர் இருந்தால் the food will be fresh. அதுவே அந்த இடத்துல மாய்ஸ்சர் இல்லாமல் இருந்ததுன்னா it will get shrink, that is அந்த எந்த ஒரு வெஜிடபிளுமே உங்களுக்கு சுருங்க ஆரம்பிச்சிடும். Due to evaporation, moisture loss occurs in the food and like meat, fish and cheese. So meat, fish, cheeseலையும் ஈரப்பதம் நிறையா இருந்ததுன்னா it will get decayed, okay, it will be get spoiled. Next is enzymes. Enzymes break down the larger molecules of food in different ways like oxidation, browning and ripening. So the food item decay. So now these are enzymes. So on the enzymes வந்து break down into larger molecules, அதில் break down ஆகும்போது automatically it will change its color and the ripening, ரொம்ப உங்களுக்கு கனிஞ்சு போயிடுறது, okay. This is called enzymes. Next, microorganism. Due to microorganisms also. Microorganisms such as fungi, yeast and bacteria can grow well in low temperatures. They multiple in food and spoil them. So microorganism, இப்போ bread எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் fungi வந்துடும். Fungus will be affected. So these are microorganismும் நம்ம ஃபுட்டை வந்து decay பண்ணுறதுக்கு chances இருக்குது. Then light produces color changes and also vitamin loss. ஸோ லைட்டு உங்களுக்கு நிறைய, அதாவது சன்லைட்டோ அது நிறையா இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆயிரும். அட் த சேம் டைம் த விட்டமின் ஆல்சோ இட் வில் கெட் லாஸ். ஸோ ஒரு ஃப்ரூட்டே எடுத்துக்கோங்க, ரொம்ப நாள் அது நல்லா கணிஞ்சு அதோட பிளான்ட்லேயே அது இருக்குது. பட் ஈவன் தோ இஃப் த லைட் ரேஸ் பாஸ் ஆன் இட், ஸோ ஓவராக அது பழுத்து ரொம்ப பழுக்க விட்டுட்டோன்னா இட் வில் கெட்ஸ் டீகேட், ஓகே. Then temperature. Sometimes rise in temperature cause food spoilage. So temperature higher இருக்கும்போதும் கூட உங்களுக்கு food spoil ஆகிறதுக்கு chances இருக்கு. So this is an important thing, can be asked in detail also children. What are the causes of spoilage of food? So you have to write air and oxygen about it, moisture, enzymes, microorganisms, light and temperature. Now next is effects. Spoiled food are not suitable to eat. They may not be fresh and sometimes it will be harmful to consume them. Microorganism present spoiled food may cause us foodborne diseases like stomach pain, fever, dysentery, vomiting and indigestion. So if we take the spoiled food, so spoiled food நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, so it will cause some effects on us. See, like stomach pain, fever, dysentery, vomiting, so indigestion, இது எல்லாமே நம்ம ஸ்பாயிலான ஃபுட், கெட்டுப்போன சாப்பாடு நம்ம இதெல்லாமே சாப்பிட்டோன்னா it will cause us these kinds of diseases, okay. And why does it happens? Because the microorganism present in it will cause such diseases also. Now next is the prevention of food. The process of keeping the food material for a long time without being spoiled is called prevention of food. So what is prevention of food in question keta? You have to write this answer. The process of keeping, அதாவது நம்ம ஃபுட் மெட்டீரியல் எது இருந்தாலும் சரி அதை வந்து ரொம்ப நாளைக்கு லாங் டைம் அதை வந்து நம்ம பாதுகாத்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது தான் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட். ஃபுட் வில் பி ஸ்பாயில்ட் இஃப் இட் இஸ் நாட் ப்ரிசர்வ். ஸோ எந்த ஃபுட்டுமே நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணாமல் இருந்தோன்னா அது வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். ப்ரிசர்வ்ட் அண்ட் ஹேண்டில் இட் இன் அ ரைட் வே.
Then the methods to prevent is delay and reduce the spoilage of food. ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஒரு ஃபுட்டை நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் அது வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். Now see here some of the prevention methods are given. Food prevention methods. Cultivation of food requires lot of efforts. Nowadays food cultivation and the crop yielding are decreasing. There are many people suffering in the world without food, so we need to protect and preserve the food. The following are the ways to preserve food. So cultivation requires lot of efforts. நம்மளுக்கு ஃபுட்டு கல்டிவேஷன் நம்மளுக்கு எப்போவும் பார்த்தீங்கன்னா ஃபுட் கல்டிவேஷன் அவ்வளோ சாப்பாடு அவ்வளோ கல்டிவேஷன் நம்ம பண்ணுறது நம்ம ஒரு துளி சாப்பாடு நம்ம வேஸ்ட் பண்ணாலும் இட் இஸ் what we will be suffering. Many people are not getting even food, isn't it? ஸோ நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கல்டிவேட் பண்ணுறோம் அந்த சாப்பாடை நம்ம எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்டிங் மீன்ஸ் வாட், அதை வந்து கெட்டு போய் நம்ம தூக்கி போடுறது தான் வேஸ்டிங். ஓகே, ஸோ அவாய்ட் வேஸ்டிங் த ஃபுட். Now there are some ways to preserve the methods. See, the first one they had given drying. Okay, the way of drying we can preserve the food. It is the process of removal of water content from the food for drying food by drying drying it in the sunlight. Example, grains. ஸோ நம்ம சாம்பார் தூளெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஸோ தே வில் பி ட்ரையிங் ஆல் த ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ சாம்பார் தூளுக்கு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் போடணும். அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா காய வச்சு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இது எல்லாமே நல்லா அவங்க வெயிலில் நல்லா காய வச்சு வணக்கி அவங்க வந்து they will prepare that powder. Okay, like that all the grains, so எல்லா pulses and grains பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலில் வச்சு நம்ம எடுத்து வச்சோன்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். ஸோ drying is an important way of preserving. The another method is addition of salts. ஸோ ட்ரையிங் ப்ராசஸ் எல்லாம் வந்து ஒரு சிலதுக்கு ஸோ இந்த ப்ரிசர்வேஷன் எல்லாமே எல்லா ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ஃபுட் ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ப்ரிசர்வ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ட்ரையிங்னு எடுத்துட்டிங்கன்னா கிரெயின்ஸு பல்சஸ்ஸு ஸ்பைசஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு ட்ரையிங் செட் ஆகும். அது addition of salt. So it is the method of adding salt to food to remove the water. ஃபிஷ் பிக்கல்ஸ். ஸோ ஃபிஷ் பிக்கல்ஸ் இந்த கருவாடெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாமே உங்களுக்கு வந்து ஆடிங் சால்ட் யூஸ் பண்ணி ஊறுகாய் இதெல்லாமே சால்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோன்னா அது ரொம்ப நாளைக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் சுகர். In this method, sugar is added to food. Sugar dissolves in the water content of the food and preserve the food items from spoilage. For example, jam, fresh fruit juices. இதெல்லாமே நம்ம sugar போட்டோன்னா we can preserve it from the spoilage of food. The another method is freezing. So the microbial growth and the enzymes activity on the frozen food items can be prevented by this method. So fruits and vegetables இதெல்லாமே நம்ம இப்போ நார்மல் ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கிறோம் இல்லையா that is a freezing process. Boiling. So boiling kills the microorganism and it presents in the food material. So example, milk, water. ஸோ நம்ம எல்லாமே பாயில்டு வாட்டர் தான் குடிக்கணும் பாயில்டு மில்க் தான் குடிக்கணும்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா. ஸோ பாயில் பண்ணும்போது அதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே உங்களுக்கு வந்து டை ஆயிரும். ஓகே, ஸோ we can prevent microorganism by boiling. Then canning. It is the method food is packed in an airtight can so that germs do not grow on them. So airtight container போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கிறதா canning. For example, milk powder. Then addition of chemical preservations. So chemical preservatives are added to stop the growth of microorganisms in certain food materials. Example, sodium benzoate is added to fruits, sulfur dioxide is added to dry fruits, vinegar is added with pickles. So these are the chemicals we are adding with certain food items. Okay, now see here, refrigerator, boiling method and canning method. What is the purpose for food preservation? ஸோ நம்ம எதுக்கு ஃபுட்டு வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் மாடர்ன் டெக்னாலஜி தேர் இஸ் அ ஹைக் இன் த பாப்புலேஷன் ஆல்சோ. ஸோ எவ்வளோ நம்மளுக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு அந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சரும் இன்க்ரீஸ் ஆனால் தான் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக ஃபுட்டு கிடைக்கும். ஸோ டியூ டு மெனி மான்சூன் ஃபெயிலியர். ஸோ ஒவ்வொரு பக்கம் பார்த்தா ஸ்ட்ராம்ஸ் அண்ட் ஃப்ளட்ஸ் அந்த மாதிரி வருது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
வாட்டரே இல்லாமல் வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால நம்மளுக்கு ஃபுட்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சேவ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வேஸ்ட்டு பண்ணாமல் இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ வி ஷுட் நாட் வேஸ்ட் ஃபுட் ஃபார் எனி காஸ். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு நோ த வேஸ் ஆஃப் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட். ஸோ நம்மளுக்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபுட்டை வந்து எப்படி நம்ம கெட்டு போகாமல் பார்க்கணும், பாதுகாக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாட் ஆர் த மெத்தட்ஸ் இட் ஷுட் டு ரிட்டைன் த கலர், டேஸ்ட் அண்ட் நியூட்ரிவிட்டி வேல்யூ ஆஃப் த ஃபுட். ஸோ நம்மளுக்கு அந்த ஆக்சுவல் அந்த ப்ராடக்டோட நம்ம ஃபுட்டோட ஆக்சுவல் கலர், டேஸ்ட் எல்லாமே வேணும்னா அது கண்டிப்பாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சாதான் நம்மளுக்கு அதே மாதிரி இருக்கும். டு மேக் ஃபுட் அவைலபிள் த்ரூ அவுட் த இயர். ஸோ நம்மளுக்கு 1 இயர் ஃபுல்லாகவே ஃபுட்டு வேணும்னா அது கரெக்டாக நம்ம ப்ரிசர்வாக வச்சுருந்தா தான் அந்த இயர் ஃபுல்லாகவுமே நம்மளுக்கு கிடைக்கும், ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைக்கும். டு ப்ரிவெண்ட் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா, ஃபங்கை இன் த ஐட்டம். ஸோ இட் வில் ப்ரிவெண்ட் த மைக்ரோ ஆர்கானிசம் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். தென் டு ரெடியூஸ் வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் வேஸ்டேஜ் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணணும். தென் ப்ரிசர்விங் ஃபுட் நாட் ஒன்லி protects our health but also makes food available the people who is needed. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து மற்ற பீப்புளுக்கு ஈக்குவலாக அது வந்து ஷேர் ஆகும். ஸோ இஃப் யூ ஆர் கெட்டிங் மோர் ஃபுட், ஸோ ஃபுட்டு நிறையா வாங்கி அதை நம்ம வேஸ்ட் பண்ணால் ஸோ தேர் இஸ் இட் இஸ் ஆஃப் வேஸ்டட் அண்ட் அதர் நீடி பீப்புளுக்கு அது கிடைக்காம போகிறதுக்கு இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ we should what is required we have to get only that much of food. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். The third topic we are going to learn is about obesity. So obesity plays an important role nowadays because there is a no age limit for obesity. So even children and old people வரைக்குமே obesity வந்து எல்லாத்துக்குமே வரதுக்கு chances இருக்கு. So what is obesity? Obesityனா என்னன்னு பார்த்தீங்கன்னா obesity and overweight as defined as abnormal or excessive fat accumulation in the body that may affect the health. ஸோ நம்ம பாடி வந்து ஓவர் வெயிட், ஸோ நம்மளுக்கு நார்மலாக நம்மளோட ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கணும். ஸோ அதை விட ஓவர் வெயிட்டாக இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் த காசஸ் ஃபார் திஸ் ஒபிசிட்டி? நம்மளுக்கு ஒபிசிட்டி வர்றதுக்கான சான்சஸ் என்ன ரீசனுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா த இன்டேக் ஆஃப் ஃபுட். ஸோ நம்ம வந்து எக்ஸஸ் நம்மளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நல்லா பிடிக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், we are taking intake of food is more, excessive food intake. ஸோ நம்ம எக்ஸஸ் ஃபுட் இன்டேக் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். பட் தேர் இஸ் அ லேக் இன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால் ஹெரிடிட்ரி, இப்போ பேரண்ட்ஸுக்கு அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு இருந்தால் சில்ட்ரன்ஸுக்கு ஒபிசிட்டி வரும், ஈவன் பை ஜெனட்டிக் ரீசன்ஸ். ஸோ ஒபிசிட்டிஸ் people take more food but work very less. ஸோ ரொம்ப ஃபுட் எடுத்துக்குவாங்க, பட் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்காது. ஜஸ்ட் ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஆர் சம் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பாடு எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வேலை செஞ்சாதான் அந்த ஃபுட்டுக்கான எனர்ஜி வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும், இல்லைனா ஓவர் வெயிட் ஆயிரும் உங்களுக்கு. So when they eat more or work and work less. So this is the causes for obesity. So excess energy is accumulated as fats and create problems. So அந்த excess நம்மளுக்கு தேவையான எனர்ஜி போக எக்ஸஸ் இருக்கிற எனர்ஜி என்ன ஆகும், அது ஃபேட்டாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஃபேட் வந்து நம்ம பாடிக்கு வந்து ஜாஸ்தி நம்ம சேர்த்துக்க கூடாது. ஃபேட் இஸ் வெரி against it is not good for our health. So obesity increases. What are the diseases will be causes? Heart diseases, diabetics and high blood pressure. இது எல்லாமே obesity இருந்தால் இது எல்லாமே affect ஆகும். Okay. Now what are the prevention for obesity? ஒபிசிட்டி இஸ் ரிலேட்டட் டு ஆர் டெய்லி லைஃப். ஸோ நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைலில் இருந்து தான் ஒபிசிட்டி வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ நம்ம ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட் வச்சுட்டாலே we can prevent obesity. See, we have to take healthy foods and regular physical activities. இப்போ nowadays we are not doing physical exercises. So children's எல்லாம் பார்த்தீங்கன்னா mostly you are playing with you are not playing outdoor games, only indoor games you are playing. Just you are watching TV and playing with mobiles. So இதெல்லாம் நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படியே பண்ணுறனால ஸோ இட் வில் கிரியேட் மோர் ஒபிசிட்டி. வெளியில் போய் நீங்கள் ஃப்ரெஷ் ஏரில் நல்லா விளையாண்டிங்கனாலே the obesity will be can be prevented in among the students. Okay, among the children you can avoid obesity.
Eating healthy foods and regular exercises can reduce overweight and obesity. ஸோ ரெகுலராக நம்ம ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் கரெக்டாக நம்ம பண்ணோம்னாலே ஒபெசிட்டிலேருந்து நம்ம க்யூர் ஆகிக்கலாம். ஸோ வாட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் அ ப்ராப்பர் வெயிட் இன் அ யங் ஏஜ். ஸோ நம்ம ஏஜுக்கும் நம்ம ஹைட்டுக்கும் தகுந்த மாதிரி கரெக்டான வெயிட் இருக்கணும். Okay, and see some of the ways they have given. Avoid fast foods, fried items and meat with more fat. So fat items நம்ம avoid பண்ணிடணும். Fast food, junk foods எல்லாமே நம்ம வந்து avoid பண்ணிடணும். You have to eat fruits and vegetables, legumes, grains இது எல்லாமே நிறைய நம்ம ஃபுட்டில் நம்ம சேர்த்துக்கணும். So and also along with we have to drink lots of water also. And you had to do many physical exercises. And don't play games in computer and mobile phones. Avoid playing games. So games இப்போலாம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் நிறைய அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறதே கிடையாது. ஒன்லி இன்டோர் கேம்ஸ் யூ ஆர் பிளேயிங், தட் டூ வித் த கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஆல்சோ மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் வாட்சிங் டிவி. ஸோ உட்காந்துட்டே இருக்கிற ஒர்க் மட்டும்தான் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூ ஹேவ் டு டேக் வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் food also. So you should avoid all the junk foods. But இதெல்லாமே பண்ணாதனால தான் obesity and overweight வரது. Then have adequate sleep. Sleep also, sleeping time also it is decreased nowadays. So இதெல்லாமே கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாலே obesity இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். Now see here, body mass index. This is called as BMI. Okay, people are generally classified as obese and overweight based on body mass index, that is BMI. Body mass index is obtained by dividing a person's weight in kilograms by the square of height in meters, kg by m square. So see here, people with BMIs between 18.5 and 25 have less chance of developing disease like cancer, heart disease and diabetes. So நம்ம BMIs வந்து கரெக்டான நம்ம ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் நம்ம இருந்தாலே it is good in all. Okay. Dear children, see they had given a calculation how to calculate BMI of a person. So BMI of a person with 60 kg weight இருக்காங்க, height வந்து 190 cm இருக்காங்க. So how to calculate? See, weight in kg divided by height in meter square. So meter square na நம்ம height வந்து meter squareல 60 தான் height. I mean kg kilograms, their weight is 60 divided by 190 சென்டிமீட்டர். மீட்டர் ஸ்கொயரில் கன்வெர்ட் பண்ணும்போது 1.90 வருது. 1.90 into 1.90 you will get 3.61. So if you divide this 16.62 kg meter square. So if the BMI is over 30 kg per meter square, people are said to be obese. The range of 25 to 30 denotes overweight. So BMI 30 kg க்கு மேலே இருந்தால் they are obesity. Okay, and if the range 25 to 13 இருந்ததுன்னா அது overweight. Okay, so நார்மலாக ஜென்ரலாக எவ்வளோ கேஜிக்குள்ளார இருக்கணும், they had given here, no? So 18.5 to 25 குள்ளார BMIs இருந்ததுன்னா they are good. Okay, they are actual weight and height, it is they are not obese. Okay, so obeseும் இருக்கக்கூடாது, overweightும் இருக்கக்கூடாது. So by this calculation you try it at your home, children. You judge your kg and that your weight and height நீங்கள் calculate பண்ணி உங்களுக்கு எவ்வளோ weight இருக்குது, BMIs எவ்வளோன்னு நீங்கள் வந்து calculate பண்ணி பாருங்கள். Okay children, the fourth heading is disease and the fifth one is food pyramid. So and the sixth one is kitchen safety. So these three headings we can see in the next class. So now you go through the past lesson I had taken. So you go through this lesson again. If you have any doubt, you can mention me in the comment section. In the next lesson, we can continue the next part, and along with the book back answers also will be given in the next part. I think you might have understand the lesson. If you like our video, like, comment, share and subscribe our channel for the further videos. Thanks for watching. Thank you. Have a nice day.